ஸ்ரீரங்கம் சித்திரை வீதியில் நடைபெறும் கோலப் போட்டியில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு ரெட் கிராஸ் சேர்மன் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அழைக்கிறார். மேலும் தள்ளி போகிறதா ஜனநாயகன் திரைப்படம் என்ற ஒரு கேள்வியை தான் தற்பொழுது முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜனவரி 9 வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்ட ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழில் ஏற்பட்ட சர்ச்சை தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதனைத் தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வந்த நிலையில் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு படத்திற்கு யுஏ சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று பிறப்பித்த உத்தரவுக்கு தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. தலைமை நீதிபதி அமர்வில் பல்வேறு கேள்விகள் தயாரிப்பு நிறுவனத்தை நோக்கி எழுப்பப்பட்டு தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. சென்சார் சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று பிறப்பித்த அந்த தீர்ப்புக்கு தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி இந்த வழக்கின் விசாரணை ஜனவரி 21 ஒத்திவைக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 21 நடக்கக்கூடிய விசாரணையை பொறுத்தே ஜனநாயகன் திரைப்படம் எப்போது வெளியாகும் என்ற ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும் என்பதும் இங்கே தெளிவாகிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம். இந்த மேல்முறையீட்டு மனுவில் முன்வைக்கப்பட்ட வாத பிரதிவாதங்கள் என்னென்ன? நீதிபதி தரப்பிலிருந்து விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தடையின் முழு பின்னணி என்ன? வணக்கம். ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் பட தயாரிப்பு நிறுவனம் உயர்நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி PT ஆஷா இன்றைக்கு காலையில படத்துக்கு உடனடியாக தணிக்கை சான்று வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை பிறப்பித்த பிறகு உடனடியாக சென்சார் போர்டு தரப்புல உயர்நீதிமன்றத்துல மேல்முறையீடு, அதாவது தலைமை நீதிபதி அமர்வுல இந்த வழக்குல மேல்முறையீடு தாக்கல் செய்ய இருப்பதாகவும் அந்த வழக்கை அவசர வழக்காக இன்றைக்கே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மனு தாக்கல் செய்ய தலைமை நீதிபதி அனுமதி வழங்கியதை அடுத்து இந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு தற்போது சற்று நேரத்துக்கு முன்பு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அடங்கிய அமர்வுல விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது இந்த விசாரணையை எடுத்த உடனே நீதிபதிகள் இந்த உடனடியாக மேல்முறையீடு செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் எழுப்பினார்கள். அதற்கு பதிலளித்த சென்சார் போர்டு தரப்பு ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஆவணங்களை தாக்கல் செய்ய தனி நீதிபதி உத்தரவிட்டார். அதாவது அந்த படத்துக்கு எதிராக அளிக்கப்பட்ட அந்த புகாரை தாக்கல் செய்ய உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில நாங்க அந்த புகாரை தாக்கல் செய்துவிட்டு இந்த வழக்குல பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைத்தோம். ஆனால் பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்கப்படவில்லை. மாறாக நியாயமான அவகாசம் வழங்கப்பட்டிருக்க வேண்டும், அதன் பிறகு இந்த வழக்கை பரிசீலித்திருக்க வேண்டும் என்று சென்சார் போர்டு தரப்பில் வாதிடப்பட்டது. படத்தை மறு ஆய்வு செய்ய பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அந்த மனுவில் எழுப்பாத நிலையில அந்த உத்தரவானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்று அவர் வாதிட்டார். மறு ஆய்வுக்கு அனுப்பிய ஜனவரி 6 அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த உத்தரவு பட தயாரிப்பு நிறுவனத்துக்கும் அனுப்பப்பட்டது. அந்த உத்தரவை எதிர்த்து எந்த ஒரு வழக்கையும் அந்த உத்தரவை எதிர்த்து பட நிறுவனம் தரப்புல வழக்கு தாக்கல் செய்யப்படல. மாறாக சென்சார் சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தான் இந்த வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் தனி நீதிபதி உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அதற்கு பதிலளித்து பட நிறுவனம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் முன்வைத்த வாதம் என்னவென்றால், ஏற்கனவே முடிவு செய்த பின் மறு ஆய்வு செய்ய முடியாது என்ற ஒரு வாதம் நாங்கள் முன்வைத்தோம். மறு ஆய்வுக்கு அனுப்பிய உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் வாதத்தை துவங்குகிற நிலையில தலைமை நீதிபதி குறுக்கிட்டு சென்சார் போர்டு பதிலளிக்க அவகாசம் வழங்காமல் உத்தரவு பிறப்பிக்க வேண்டிய அவசியம் என்ன? படத்திற்கு சான்று பெறுவதற்கு முன்பாகவே நீங்கள் அதனை வெளியீட்டு தேதியை அறிவித்தது ஏன்? பல்வேறு நடைமுறைகள் இந்த சென்சார் சான்றிதழ் வழங்க இருக்கும் போது அந்த நடைமுறைகள் முடிகிற வரைக்கும் பொறுமையாக காத்திருக்க வேண்டாமா? அதை விடுத்து நீதிமன்றத்திற்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறீர்கள் என்று பட நிறுவனம் தரப்புக்கு நீதிபதி சரமாரியா கேள்வி எழுப்பினார்கள். மன்னிக்கவும், இப்போ இந்த விசாரணையானது 21 தள்ளி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த பொங்கலுக்கு ஜனநாயகன் வெளியாக வாய்ப்பே கிடையாது, அந்த கேட் இஸ் க்ளோஸ்ட்னு எடுத்துக்கலாமா? இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் வழக்கினுடைய விசாரணை ஜனவரி 21 தள்ளி வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால இந்த பொங்கலுக்கு இந்த படம் இன்றைக்கு வெளியாகிறதுக்கான வாய்ப்பு இல்லை என்றே எடுத்துக்கொள்ள வேண்டும். சுரேஷ், இப்போ இந்த தடையானது தற்போது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில வேற ஏதாவது லீகல் ஆப்ஷன் இருக்கா? வேற பெஞ்ச் உங்களால அப்ரோச் பண்ண முடியுமா?
இந்த தடையை எதிர்த்து உச்சநீதிமன்றம் செல்லலாம். அதை தவிர்த்து வேறு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. ஏன்னா அதுவும் இல்லாம இது தடை என்பது இடைக்கால தடையாகத்தான் இருக்கிறது. இந்த வகையில அவங்க உச்சநீதிமன்றம் தான் ஒரே தீர்வாக இருக்கும். அதற்கிடையில சென்னை உயர்நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது என்பது தலைமை நீதிபதி அமர்வு என்பதனால அவர்களுக்கு வேறு வாய்ப்பு இல்லை. அவர்கள் உச்சநீதிமன்றத்தை தான் நாடணும். அப்படி உச்சநீதிமன்றம் இன்னொரு ஆப்ஷனா இருக்குன்ற பட்சத்துல இந்த 21ஆம் தேதி குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த தேதிக்கு முன்னரே அவங்களால அப்ரோச் பண்ண முடியுமா? அது அந்த பட நிறுவனம் தான் அது சம்பந்தமா முடிவு செய்ய வேண்டும். நம்ம இதுல இந்த உத்தரவை எதிர்த்து போனா என்ன ஆகும், இதே கேள்வியை உச்சநீதிமன்றத்திலும் எழுப்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற காரணத்தையும் நாம ஆய்வு செய்ய வேண்டி இருக்கிறது. ஸ்ரீரங்கம் சித்திரை வீதியில் நடைபெறும் கோல போட்டியில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு ரெட் கிராஸ் சேர்மன் ரொட்டேரியன் டாக்டர் கே. சீனிவாசன் அழைக்கிறார்.